கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இன்னும் எங்களை எதிர்த்து எவர் வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம், 2026 வெல்வோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனமில்லாத திமுக அரசு எதிர்க்கட்சியினரை பழிவாங்கும் நடவடிக்கையில் மட்டுமே 4 ஆண்டுகளாக கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் 6 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். வெற்று விளம்பரங்களை மட்டுமே செய்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் தொல்லை அதிகரிப்பதால் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3½ வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து தலையில் கல்லை போட்டு கொல்ல முயன்ற 16 வயது சிறுவன் சிக்கினான். தொடர்ந்து இத்தகைய கொடூர சம்பவங்களில் சிறுவர்கள் ஈடுபடுவது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய வழக்கில் 4 பேர் சிக்கினர். வட மாநிலங்களைப் போல தமிழகத்தில் குழந்தை திருமணம் அதிகரித்து வரும் நிலையில் குடும்ப ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அப்பா என வசனம் பேசி மற்றும் ஏமாற்றுவதாக மக்கள் ஆதங்கம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வேன் டிரைவர் மீது வழக்கு பதிவு. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றத்தான் திராவிட மாடல் கூட்டம் ஆட்சிக்கு வந்ததா என பொதுமக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் லாரி டிரைவர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் கொலைகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். தமிழக இளைஞர்கள் போதை வியாபாரிகளாக மாறி வருவதை வேடிக்கை பார்ப்பதுதான் திராவிட மாடல் கொடுக்கும் விடியலா என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் 25 கிலோ கஞ்சாவுடன் 2 கஞ்சா வியாபாரிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூர் ரயில் நிலையத்தில் 7 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்மை காரணமாக கஞ்சா விற்பனை அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. கோவை ரயில் நிலையத்தில் 75,000 மதிப்புள்ள உலர் கஞ்சா சிக்கியது. திராவிட மாடலின் காவல்துறையும் மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே போலீசாரும் தீவிர நடவடிக்கை எடுக்காததால் ரயிலில் கஞ்சா கடத்தல் அதிகரிக்கும் அவலம். கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் வெறும் 15 கிலோ உயர் ரக போதைப் பொருட்கள் சிக்கிய நிலையில் கடந்த ஆண்டு 50 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியிருப்பதாக தகவல். ஆண்டுதோறும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். 4 ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டம். சென்னை எழிலகத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை ஏமாற்ற நினைக்கும் திமுக 2026 ஏமாற்றத்தை தான் சந்திக்கும் என அரசு ஊழியர்கள் காட்டம். இந்தியாவிலேயே சொன்னதை செய்யாத ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் எனவும் விமர்சனம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை
நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகமெங்கும் வீதியில் இறங்கி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம். அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் வெறிச்சோடிய பள்ளிகள். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை. SC/ST மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை, பல இடங்களில் சமையலரே ஆசிரியராக உள்ளனர் என திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் வேதனை. கூட்டணி கட்சியினரின் புலம்பல் திராவிட மாடல் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களை வெறுமனே வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. மற்ற சமுதாய மாணவர்களோடு ஒப்பிடுகிற போது பட்டியல் சாதி பழங்குடியின மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது. பெண் பயணியர் பாதுகாப்பை உறுதி செய்ய பெண் பயணிகளை வைத்தே பாதுகாப்பு குழு அமைக்க மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஓடும் ரயிலில் ரயில்வே காவலரே பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட அவலமெல்லாம் ரயில்வேக்கு தெரியாதா? பயணிகளே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் எதற்கு போலீஸ் என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கேள்வி. ஆன்லைன் முறையில் வழங்கப்படும் பட்டாக்களில் அதிகாரிகள் திட்டமிட்டு பிழைகளை ஏற்படுத்துவதாகவும் இதனால் வீடு மனை வாங்குவோர் அவதிப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல்தான் தலைவிரித்தாடும் நிலையில் லஞ்சம் வாங்குவதற்காகவே இத்தகைய அலைக்கழிப்பு நடப்பதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு 12 வகையான ஆப்களில் தகவல் பதிவிட கூறுவதால் கற்பித்தலை விட டேட்டா கலெக்ஷன் வேலைகளை தான் பிரதானமாக செய்து வருவதாக ஆசிரியர்கள் வேதனை. தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கி ஒதுக்கப்பட்ட நிதியை கரைப்பதற்காக அரசு பள்ளி ஆசிரியர்களை ஸ்டாலின் அரசு படாத பாடுபடுத்துவதாக குற்றச்சாட்டு. நான்கு ஆண்டுகளாக கேங்மேன் பணியிடங்களை நிரப்பாமல் திராவிட மாடல் அரசு ஏமாற்றி வரும் நிலையில் தற்போது 5000 பேரை நியமனம் செய்ய அரசிடம் மின்வாரியம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல். மின்வாரியத்தின் களப்பிரிவில் மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் அவை எப்போது நிரப்பப்படும் என இளைஞர்கள் கேள்வி. கோவில்பட்டியில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகனை சுட்டு பிடித்ததாக தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. பல கோடி ரூபாய் செலவில் பாடி வான் என்று அழைக்கப்படக்கூடிய உடையில் மாட்டும் கேமராக்கள் காவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த காட்சிகளை வெளியிட முடியுமா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை 3 கிலோமீட்டர் வரை டோலி கட்டி சுமந்து சென்ற பொதுமக்கள். விடியாதிமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் சாலை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என மலை கிராம மக்கள் வேதனை. நடு ரோடுக்கே ராக்கி விட்டு போயிருக்காரு ஆம்புலன்ஸ். இலவச ஆம்புலன்ஸ் ஆதிவாசி இலவச ஆம்புலன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி தூக்கி விடுங்க, தூக்கி விடு. எல்லாம் பழங்குடியினர் மக்கள் இப்படிதே தூக்கி கடமை. கரண்ட் வசதி இருக்குது, மின்சார வசதி இருக்குது, சார்ஜால இருக்குது, எல்லாம் இருக்குங்க. வங்கதேசத்தில் விமானப்படை தளத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் கலவரம். கலவரத்தை கட்டுப்படுத்த விமானப்படை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் மரணம்.
பிரான்ஸ் நாட்டின் மார்சே நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் குண்டுவெடிப்பு. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ரஷ்ய தூதரங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துவதற்கு உக்ரைன் திட்டமிடுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தாக்குதல் நடைபெற்றதால் அதிர்ச்சி. அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் 1600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த அமெரிக்க அரசு. மேலும் பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் 4500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பி உத்தரவு.